இந்த புது சீரீஸில் உங்களுக்கு பார்க்க சந்தோஷம். இட்ஸ் நைஸ் டு மீட் யூ ஆல் இன் திஸ் நியூ சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம ருடிமெண்ட்ஸ், அதாவது பேசிக் ருடிமெண்ட்ஸ், இந்த ரைட் லெஃப்ட் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் எப்படி நம்ம ரிதம் பேடில் வாசிக்கும் போது பீட்ஸில் ஃபில்ஸில் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் we are going to discuss about how we are going to apply the basic rudiments such as the right left, the paradiddles and all this when we play the rhythm pad, the beats and fills in the rhythm pad. Okay, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த ருடிமெண்ட்ஸ்லாம் கேள்விப்படுறீங்கன்னா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ we are going to discuss a lot of things in this video. Make sure you watch the video fully. Hopefully it will be useful for you. நம்ம சேனல்லேருந்து ஒரு ஃப்ரீ ஜூம் ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். வர ஜூன் 14 சண்டே ஈவினிங் 6 மணிக்கு. இதில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது, எப்படி கோல்ஸ் வச்சு உங்கள் எய்ம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்க்கு என்னென்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு உங்கள் எல்லோரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஜூம் லிங்க் உங்களுக்கு எதர் வாட்ஸ்அப் நம்பரில் இல்லை மெயிலுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் அது மூலமாக இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வர இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒர்க் ஷாப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ முதலாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரைட் லெஃப்ட் இந்த rudiment தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுடே we are going to discuss about the single stroke rudiments. So that is called as right left. ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா, இந்த ரைட் லெஃப்ட்லாம் என்னன்னு புரியல, என்ன இதை சொல்கிறாங்க அப்படின்னு புரியலன்னா, அதாவது நம்ம வாசிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இஃப் யூ காட் கன்ஃபியூஸ் லைக் வாட் டு யூ மீன் பை ஆக்சுவலி திஸ் ரைட் லெஃப்ட் அண்ட் why people usually say this, it's because when we play, these are the important things that you need to know. Okay, these are the important hand patterns. அதாவது நம்ம வாசிக்கும் போது நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆல்டர்னேட் பண்ணி வாசிக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் தான் இந்த rudiments. When we play any beats or fills, we combine the right hand left hand, we play them at different places. So using all these combinations we got few rudiments. Okay, so இந்த rudiments தெரிஞ்சு நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்கள் வாசிக்கிறதுக்கு உங்கள் playing ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So if you know these rudiments and play them, it will be very much useful for you. So first one today is right left. முதலாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைட் லெஃப்ட். இட்ஸ் as simple as that. You're going to play the right hand one time followed by the left hand. இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ரைட் ஹேண்ட் ஒர்க்கை வாசிக்க போகிறீங்க, அதை ஃபாலோ பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்க போகிறீங்க. லெட்ஸ் ட்ரை திஸ் ஸ்லோலி. இப்போ நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ரிதம் பேட், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட ரிதம் பேட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹேவ் அ பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ், ஒரு 2 ஸ்டிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இது கூட சேர்ந்து ஈஸியாக நீங்கள் வாசிக்கலாம். ஸோ லெட்ஸ் ப்ளே த சிம்பிள் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரோக். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஸோ வாட் we are going to do, ரைட் ஹேண்ட் ஒன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஒன்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம், ரைட் ஹேண்ட் ஒருக்க, லெஃப்ட் ஹேண்ட் ஒருக்க. ரைட் லெஃப்ட், 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 ரைட் லெஃப்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இட் மே சவுண்ட் very very simple, but as we proceed you will know the importance of this stroke. ரைட் லெஃப்ட் வாசிக்கிறது ஒரு விஷயமா நீங்கள் யோசிக்கலாம், பட் நம்ம ப்ரொசீட் பண்ண அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் left, right, left, right, left, right, left. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். as simple as that. Now you may think like how we need to practice and what speed you should reach. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ இது நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன ஸ்பீட் இதில் ரீச் பண்ணணும், டெய்லி எவ்வளோ நேரம் பண்ணணும்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டெய்லி ஒரு 15 to 20 minutes இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். So you could practice like 15 to 20 minutes every day these exercises. But make sure you practice them at a solid pace. ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்போவில் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டெம்போவில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணும்போது ஒரு 5 BPM 2 BPM கூட்டி பாருங்கள்.
make sure you are in a comfortable BPM. Okay, if you still don't know what is a BPM, உங்களுக்கு டெம்போ பிபிஎம்னா என்னன்னு புரியாட்டி நம்ம யூஸ்வலாகவே இந்த ரிதம் வாசிக்கும் போது நம்ம அது ஒரு கவுண்ட்ஸ் கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிடிஎக்ஸ் பேட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே கீழே டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டேப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ 1 2 3 4 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கவுண்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண பாருங்கள். ஸோ மேக் ஷோர் யூ ப்ராக்டிஸ் தி மெட்ரோனோம், புட் அ மெட்ரோனோம் அண்ட் ப்ராக்டிஸ் அலாங் வித் இட். ஓகே, இப்போ நம்ம இது ஸ்லோவாக ஒரு கம்மியான டெம்போவில் இதை நம்ம வச்சு பார்ப்போம். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பார்ப்போம். யூ கோயிங் டு ஃபர்ஸ்ட் கீப் இட் அட் அ ஸ்லோ டெம்போ, தென் வி ஆர் கிராஜுவலி கோயிங் டு இன்க்ரீஸ் த டெம்போ. லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு 100 BPM வைக்கிறேன். இப்போ என் கூட நீங்கள் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ மேக் ஷோர் யூ ப்ராக்டிஸ் திஸ். இதை நீங்கள் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெம்போ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச டெம்போவில் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் கூட சேர்ந்து. நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If you just started now, you could do it at this tempo, but if you tried it for some long time, it will be easy for you to follow now. Okay, இப்போ இந்த ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம எப்படிலாம் வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். Now we are going to discuss how we are going to play the simple right left in different places. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம அங்கே வெறும் ஸ்னார் ட்ரம்மில் வச்சுருக்கிறோம். As you could see in the screen, we have just placed it in one drum, that is a snare drum. So this is tone, this tone we call as a snare drum. இந்த டோனை வந்து நம்ம ஸ்னார் ட்ரம் சொல்லுவோம். Now again I am trying to teach for even a beginner people. ஒரு பிகினராக இருந்தால் கூட நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் கூட சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. You could just follow this. Okay, if you already know this, it's okay, but I'm telling for those who didn't know about the sound of a snare drum. Okay, இது snare, இது tom 1, இது tom 2, இது tom 3. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்க போது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரோக் வந்து எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்னாரில் நீங்கள் நல்லா வாசிட்டதுக்கப்புறம் நீங்கள் டாம்க்கு எடுத்துகிட்டு போகலாம். மேக் ஷூர் when you play these strokes, இந்த ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு நோட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து ஈவனாக இருக்கும். அதாவது ஒரு ரைட் ஹேண்ட் வாசித்து அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கும் போது அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, 2 நோட்டுக்கு நடுவில் அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும். ஈவனாக இல்லாட்டி அது எப்படி கேட்கும்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி சரியாக இருக்காது அது. ஓகே, ஸோ மேக் ஷூர் த ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் தி நோட்ஸ் அண்ட் தி கவுண்ட்ஸ் பிட்வீன் தம் ஆர் சேம். ஓகே, இப்போ நம்ம ஸ்னார்லேருந்து ஆரம்பித்து இதை நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ ஒரு சிம்பிள் ஒரு க்ரூவ் வாசிட்டு அது ஒரு ஃபில்லாக யூஸ் பண்ணலாம். We have taken this from the snare, we have taken it to the tom. Now we could play just a simple groove and try to put this fill inside. I'm going to play a very basic beat. ரொம்ப ஒரு பேசிக்கான பீட் தான் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அந்த பீட் வாசிட்டு இது ஒரு ஃபில்லாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட் லெஃப்ட் சிங்கிள் ஸ்ட்ரோக் ரோல். I'm going to play a basic roll, and after the beat I'm going to just use the basic roll. So make sure you practice along with it. நம்ம ஸ்னாரில் மட்டும் வாசித்தோம். இதே நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போகலாம். We just played in the snare now. You could even take it to the tom. This is one way of doing. இது ஒரு விதம். Now how you could change this. இதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த ஆர்டர் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்பயுமே ஸ்னார்லேருந்து ஆரம்பிக்கணும் தேவையில்லை. It's not required that every time you need to start it from the snare. நீங்கள் டாம்லேருந்து டிஃப்ரெண்ட் டாம்ஸ்க்கு நீங்கள் புஷ் பண்ணலாம். You will start from one tom and go to the other parts. Now quickly I'll play the different combinations. இப்போ குயிக்காக எல்லா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வாசிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா how far you could take this. நீங்கள் இது எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், எந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு வரும்.
இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வாசிக்க முடியுதுன்னு. நான் சிலர் தான் வாசித்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான காம்பினேஷன்ஸ் வரும். If you see, I just tried few combinations, but if you could sit and try them on your own, definitely you will get a lot of combinations. Just play the right left and take it around the pad. ஒரு சிம்பிள் ஒரு ரைட் லெஃப்ட் வாசிட்டு அதை நீங்கள் எல்லா பேட்ச்குள்ளே நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டாக வாசிக்க முன்னாடி பரவாயில்ல, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பீட் எடுத்துக்கலாம். If you couldn't play it fast, don't give up. Just start it slowly and then you could build the speed. Now, இதில் இன்னொரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணணும். Another thing you need to learn this is that you could double the speed. Okay, நீங்கள் ஒரு நார்மல் ஸ்பீடில் வாசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுண்ட்டுக்கோ 2 கவுண்ட்டுக்கோ வந்து ஸ்பீட் டபுள் பண்ணலாம். Now, if I'm going to do like this, இப்போ நான் இதை இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னேரில் வந்து ஸோ ஸ்னேர்லேருந்து ரைட் லெஃப்ட் திருப்பி இந்த டேர்ம் போகும்போது ரைட் லெஃப்ட் வாசித்தேன். பட் தேர்ட் கவுண்ட்டுக்கும் ஃபோர்த் கவுண்ட்டுக்கும் அதை நான் ட்வைஸ் டபுள் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் த ஸ்னேர் ரைட் லெஃப்ட் டாம் 1 ரைட் லெஃப்ட் but I went to the tom 2 and tom 3, I doubled the speed. Okay, so this is another way of playing where you could play the fills little faster. இன்னொரு ஒரு ஃபில்லை வந்து நீங்கள் நார்மலாக வாசிக்கிறது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வாசிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Again, it's still the same right left, but I'm just doubling the speed. அதே ரைட் லெஃப்ட் தான், பட் நான் ஸ்பீடை மட்டும் டபுள் பண்ணுறேன். Okay, so this is another technique where you could double the speed for some counts. இந்த சில கவுண்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அகெயின் திஸ் இஸ் நாட் the same thing that you need to do. நான் இப்போ வாசிக்கிற மாதிரியே நீங்கள் வாசிக்கணும் தேவையில்லை. For example, let's change like the first 2 counts we are going to do double speed and count 3 and 4 we are going to do it at a normal speed. முதல் 2 கவுண்ட் வந்து இப்போ கொஞ்சம் டபுள் ஸ்பீடில் வாசிக்கலாம். அதாவது டபுள் ஸ்பீடுன்றது இந்த நோட் வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம். 8th நோட் 16th நோட் இதெல்லாம் இருக்குது. பட் நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக இதில் போக வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். வாட் ஐ மீன் பை டபுள் ஸ்பீட் இஸ் ஜஸ்ட் இன்க்ரீசிங் த நோட் வேல்யூ ஃப்ரம் 8th note to the 16th note. Just want to keep it simple so that everyone could follow. Okay, ஸோ இப்போ முதல் 2 கவுண்ட்டை வந்து நம்ம டபுள் டைம் வாசிக்கலாம். RL வாசிக்கலாம். அடுத்த 2 கவுண்ட் வந்து நார்மலாக RL வாசிக்கலாம். Okay, so like this you could create as many combinations as you want. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காம்பினேஷனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அகெயின் சிம்பிள் ஒரு ரைட் லெஃப்ட் தான். Okay, now I'm just going to play the different combinations by doubling up the speed. நான் கொஞ்சம் சில கவுண்ட்ஸ்க்கு ஸ்பீட் ஜாஸ்தி பண்ணி நோட் வேல்யூஸ் கூட்டி சில கவுண்ட்ஸ்க்கு நோட் வேல்யூஸ் கம்மி பண்ணி நான் வாசிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. ஓகே, சிலருக்கு இது புரியும், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். மேபி few would find it difficult, but only if you try you will get an idea. நீங்கள் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஐடியா வரும். பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைட் லெஃப்ட் தான். பட் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதோட டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது. அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்றது உங்களுக்கு தெரிய வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
Every time when you sit and practice, since you don't know it for the first time, you might find it difficult, but as you keep doing it for some time, definitely you will find it easy. So இந்த fill நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்னார்லேயும் டாம்லேயும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. Now you may think like why we always use it in the snare and tom. It's not like that. You could do it for the beats also. நீங்கள் பீட்லேயே இதை யூஸ் பண்ணலாம். For example, let's consider I'm putting the right hand on the bass drum tone, left hand on the hi-hat tone. I'm going to just play a simple beat. Bass drum வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்கிறேன், லெஃப்ட் ஹேண்டில் வந்து hi-hat tone வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சிம்பிள் ஒரு பீட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அகெயின் ரைட் லெஃப்ட். ஸோ வாட்ச் இட் க்ளோஸ்லி. நல்லா கவனிங்க. ரைட் லெஃப்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டான்ஸ் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய காம்பினேஷன்ஸ் நீங்கள் பீட்லேயும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அகைன் ஐம் கோயிங் டு குயிக்லி ப்ளே த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸிங் த ரைட் லெஃப்ட். நான் திருப்பி இந்த ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பீட்ஸ் நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ரைட் லெஃப்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்களாகவே க்ரியேட் பண்ணலாம். அகைன் இஃப் யூ வாண்ட் யூ குட் கோ டு த ஓப்பன் hi-hat நீங்கள் போகலாம். க்ளோஸ்ட் hi-hatலேருந்து ஓப்பன் hi-hat. ஸோ ஒரு கை வந்து இங்கே வந்து பேஸுக்கும் ஸ்னாருக்கும் மாறிட்டு இருக்கும்போது இன்னொரு கை வந்து நீங்கள் க்ளோஸ்ட் hi-hat ஓப்பன் hi-hat இந்த டோன்ஸில் நீங்கள் மாற்றலாம். ஸோ யுவர் ஒன் ஹேண்ட் வில் பி ஆப்ரேட்டிங் பிட்வீன் த பேஸ் அண்ட் ஸ்னார். த அதர் ஹேண்ட் யூ குட் யூஸ் இட் டு புஷ் தி க்ளோஸ் அண்ட் தி ஓப்பன் hi-hat. ரைட் லெஃப்ட் right left right. So you could try all these combinations. I mean நிறைய நீங்களாவே உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா நிறைய இது நீங்கள் கிரியேட் பண்ணலாம். again even in this you could increase the speed. இதில் நீங்கள் ஸ்பீட் டபுள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16th notes hi-hatல நீங்கள் வாசிங்கன்னா, so I'm going to play bass drum followed by the left hand hi-hat. Then I am going to bring the right hand to the hi-hat, then play the hi-hat, then play the snare, then left hand, and again right, again left. Okay, right left. ரைட் லெஃப்ட் தான் ஸ்லோவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இட்ஸ் ஒன்லி ரைட் லெஃப்ட். If you watch it slowly, you will understand it. Okay, as simple as that. Now the same thing you could use it in other tones also. நீங்கள் மற்ற டோன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். It's not always necessary you need to use in the drum tone. Now let's say I am playing a 6/8 pattern. இப்போ ஒரு folk tone 6/8 tone இப்போ நம்ம வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் சிம்பிளாக இந்த ரைட் லெஃப்ட்டை வந்து ஒரு டோனில் மட்டும் நீங்கள் போடலாம். இப்போத்துக்கு நீங்கள் பிகினராக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, we just put the right left tone in one single tone. ஸோ அகைன் ஐ எம் பிளேயிங் ரைட் லெஃப்ட் ஒன்லி. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் ரைட் லெஃப்ட் தான் வாசிக்கிறேன்.
மாதிரி நீங்கள் ட்ரம் டோனில் மட்டும்தான் இல்லை, இட்ஸ் நாட் ஓன்லி இந்த ட்ரம் டோன், யூ குட் ட்ரை இட் இன் ஆல் த டிஃப்ரெண்ட் டோன்ஸ். மற்ற எல்லா டோன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Now quickly we are going to go through all the different possible note values. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து குரூப்பிங்ஸ் ஆஃப் டூவில் வாசித்தோம். ஸோ குரூப்பிங்ஸ் ஆஃப் டூன்னு சொல்கிறது ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி 2 தடவை கம்பைன் ஆகி வரதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இது வந்து நம்ம ட்ரிப்லெட்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிப்லெட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 3 நோட்டாக கம்பைன் ஆகிருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம ட்ரிப்லெட்னு சொல்லுவோம். பட் கீழே பார்த்தீங்கன்னா if you could see down, even though it's in the triplet form, it's in the groupings of 3 notes are combined together, but கீழே அந்த ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் இதே தான் உங்களுக்கு போகுது. ஸோ when you practice the right left strokes or any other rudiment, make sure you practice in the different note values. ஸோ இது எப்படி இப்போ நம்மளுக்கு வரப்போகுது. Now may think like how this is going to come. First we played it in a simple way. முதலாவது நம்ம நார்மலாக நம்ம குவார்ட்டர் நோட்டில் நம்ம வாசித்தோம், 8th நோட்டில் நம்ம வாசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் we played it in the 8th note, 1 and 2 and 3 and 4 and so this is going to be triplet. இது வந்து ட்ரிப்லெட்டில் இருக்குது. ஸோ ட்ரிப்லெட் கவுண்ட்ஸ் வந்து 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet, 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet. So 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet. Again I am playing the right left right. திருப்பி வந்து நான் ரைட் லெஃப்ட் தான் வாசிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நோட் வேல்யூ ட்ரிப்லெட் நோட் வேல்யூலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a 16th note. Again as you could see, it's 4 groupings of 4. First one is a quarter note. முதலாவது பார்த்து குவார்ட்டர் நோட், 2 நோட்டாக குரூப் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஒன் இஸ் தி ட்ரிப்லெட். ரெண்டாவது நம்ம ட்ரிப்லெட் பார்த்தோம், 3 நோட்டாக குரூப் ஆகிருக்கு. நான் தேர்ட் ஒன் இஸ் 16th note. மூணாவதாக நம்ம பார்க்குறது 16th note. 16th note is again doubling the speed. 16th note நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்பீடில் தான் நம்ம டபுள் பண்ண போகிறோம். குவார்ட்டர் நோட்டில் பண்ண மாதிரி, 8th நோட்டில் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 8th note we played like right left. 8th நோட்டில் வந்து நம்ம ரைட் லெஃப்ட் அப்படி வாசித்தோம். இது வந்து 16th note அப்படியே டபுள் ஆக போகுது. Eighth note, 16th note, 8th note, 16th note. இதுதான் சொல்லியிருந்தேன் நம்ம ஸ்டார்டிங்கில். திஸ் இஸ் ஒன்லி வி டிஸ்கஸ்ட் அட் த பிகினிங். ஸோ எனக்கு ஒரு ஃபில் வாசிக்கும் போது 2 கவுண்ட் 8th note போயிட்டு 3வது கவுண்ட் 4வது கவுண்ட் 16th noteல வாசிக்கலாம். ரைட் லெஃப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 16th note குரூப்பிங்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். அகைன் திஸ் ஒன், இப்போ இது வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பேஸ் ட்ரம்மோட நோட் வேல்யூ. கீழே இங்கே இருக்குல்ல, இது வந்து பேஸ் ட்ரம் இண்டிகேட் பண்ணுது. இது ஹையாட். பேஸ் ட்ரம் வந்து இந்த டோனு, ஹையாட் வந்து நம்மளுக்கு இது இந்த எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஹையாட்டு. தென் அகெயின் ஸ்னார் ட்ரம் வந்து இந்த டோன். இஃப் யூ ப்ளே திஸ் ஸ்லோலி, இதை நீங்கள் ஸ்லோவாக இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் நீங்கள் போட்டு இந்த பீட்டையும் நம்ம வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித்தவுட் த நோட்ஸ். முதல்ல நம்ம நோட்ஸ் இல்லாமல் பார்த்தோம், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்க வேண்டி இப்போ நான் குயிக்காக உங்களுக்கு நோட்ஸ் வச்சு காமிச்சிட்ருக்கிறேன். லாஸ்ட் ஒன் இஸ் த ஃபில். கடைசியாக இப்போ நம்ம இங்கே ஃபில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 counts இஸ் இன் ஸ்னார், தென் tom 1, ஸ்னார், tom 1, tom 2, tom 3. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் யூ குட் ட்ரை. ஸோ இந்த கடைசியாக நான் காமிச்சிருந்துமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So I'll like you to take a screenshot of the last 2 things. Please take a screenshot of this. இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வாசிக்க முடியும். இந்த ஃபில் மட்டும் நான் இப்போ வாசிக்கிறேன். ஸோ if you could watch the fill closely, the first 4 counts are in snare. முதல் 4 கவுண்ட்டு ஸ்னாரில் இருக்குது. Then the next 4 counts are between tom 1 and snare. Then the next 4 counts are between snare and tom 1. Then the final 4 counts are between tom 2 and tom 3. If you play that fully together, then full up vasana.
is how you need to practice this single stroke. Make sure you start at a slow tempo, நல்ல ஸ்லோவாக ரைட் லெஃப்ட் வாசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே கிராஜுவலாக நீங்கள் ஸ்பீட் எடுங்க. இந்த ரைட் லெஃப்ட் இதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது தெரிஞ்சுட்டு நீங்கள் வாசிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதனால் வரைக்கும் இதெல்லாம் என்னன்னு புரியாமல் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பிளேயிங்க்கு யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரோக்ஸ். ஸோ ஆல் திஸ் ரைட் லெஃப்ட் all the things which you are saying, all these strokes that we use to play the beats and fills. ஸோ இது புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ ஹவ் கவர் pretty much everything. எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். மெட்ரோனம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு அடுத்து டபுள் ஸ்ட்ரோக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் we are going to discuss about double stroke. But before that kindly finish this. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வில் மீட் டபுள் ஸ்ட்ரோக். அடுத்த வாரத்தில் டபுள் ஸ்ட்ரோக் லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.